எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel. And actually for the first timeங்க எனக்கு இந்த இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றதுனே தெரியல. பட் என்ன நடந்துச்சு, எப்படி இந்த வீடியோ உருவாச்சுன்னு ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி தமிழும் சரஸ்வதியும் ஓடிட்டு இருக்கும் போதே ஓகேங்களா, எனக்கும் ரயானுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இது வரைக்கும் நான் என் லைஃப்ல நிறைய பேரோட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. லைக் சம் பீப்புள் ஹேவ் பிகம் ஃபேமிலி டு மீ. ஸோ அதில் சில பேர் ஹேவ் ரியலி கிரியேட்டட் சச் அ பிக் இம்பேக்ட் டு மீனாலும் தமிழும் சரஸ்வதியும் வாஸ் லைக் ஒன் ஆஃப் மை லாங்கஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் லைக் 3.5 years. நீங்கள் பார்த்தது 717 எபிசோட்ஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஷூட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வி ஸ்டார்டட் லைக் பாண்டிங். ஸோ எனக்கு தமிழும் சரஸ்வதியும் மூலமாக கிடைச்சவங்க எல்லாருமே they've really created such an impact on me. அதுல ஆப்வியஸ்லி ரயான், நீங்க எல்லாருமே இந்த என்னோட அந்த லாஸ்ட் டே ஆஃப் டிஎஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே யூ வுட் ரியலைஸ் தட் எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எனக்கும் இந்த லைஃப்ல வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா என் ஃபேமிலியில எங்க அப்பா சைட்லயுமே நான் தான் கடைசி, எங்க அம்மா சைட்லயுமே நான் தான் கடைசி. நான் பார்த்த குழந்தைங்க எல்லாமே அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தம்பி தங்கச்சிங்கன்னு ஆப்வியஸ்லி தேட்டர்காரன்லாம் நிறைய பசங்க வந்து ஐ லிட்டரலி see them as my own kids, like my own தம்பிஸ் தங்கச்சிஸ் தான். பட் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டான பசங்க. எப்பவுமே அக்கா அக்கான்னு நினைச்சுப்பேப்பா, நமக்கு வந்து தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா அப்படியே பொக்கிஷம் மாதிரி நம்ம வச்சிருந்திருக்கலாம் அப்படின்லாம். ஆனா தம்பின்னு ஒருத்தன் இருந்தானா அவன் இப்படியும் இருக்கலான்னு எனக்கு காட்டினது வந்து ரயான் தான். ஆரம்பத்துலலாம் அப்படியேங்க, எனக்கு என்ன சொல்றது, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற அளவுக்கு நல்லவனா இருந்தான். அப்புறம் என்னைக்கு அவன் என்னை கலாய்க்க ஆரம்பிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ வந்து வாய்க்கு வாய் கலாய்ப்பான். நான் ஆக்சுவலி அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் தெரியுமா. அந்த நிமிஷத்துல அவன் அப்படியே என்ன சொல்றது, நசுக்கி விட்டுலாம் போல இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ லிட்ரலி என்னோட எடிட்டர்ஸ் எடிட் பண்ணி எனக்கு அனுப்பி நான் அதை பார்க்கும்போது நானே விழுந்து வந்து சிரிச்சேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஹீ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ பேசிக்கலி. ஸோ இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்ல ஒரு நாள் நாங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணி வந்து அவனோட ஒரு பர்ஃப்யூம் பாட்டில், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு நான் தெளிவாகவே சொல்லிடுறேனே, ஏன்னா இல்லைன்னா காலத்துக்கும் அவன் இந்த வீடியோவை காமிச்சு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பாருங்க அப்படின்மா. ஆக்சுவல் மேட்டர் என்னன்னா, அவன் வந்து ஒரு சீட்ல ஒரு நாள் உட்காந்துட்டு இருந்தான். இது வந்து மேக்னா வீட்டில் அவனை நான் மிரட்டுற மாதிரி ஒரு சீன். ஐ மீன் சரஸ்வதி வந்து அர்ஜுனை மிரட்டுற மாதிரி ஒரு சீன். அப்போ நாங்க மேக்னா வீட்டில் ஷூட் பண்ணும்போது அந்த வீட்லயே வந்து ஒரு நல்ல சூப்பரான சோஃபா இருந்துச்சு அந்த ரூம்ல. ஸோ அதுலதான் அவன் எப்போ அந்த வீட்டுக்கு போனாலும் உட்காருவான் போல இருக்கு. எனக்கும் ஆக்சுவலி ஒரு நல்ல இடம் இருந்துச்சு, இருந்தாலும் அவன் அந்த சோஃபால உட்காந்துட்டு இருக்கான்ல. ஸோ அந்த சோஃபால நானும் உட்காரணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்து சும்மா ஒரு கேம் மாதிரி. ஆக்சுவலி அவன் விட்டுட்டு கொடுத்துருப்பான் எனக்கு. இருந்தாலும் அவன் எப்பெல்லாம் அந்த சோஃபால இருந்து போறானோ அப்பெல்லாம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு கேம் மாதிரி எனக்கு அது மாறிடுச்சு. ஒரு தடவை நான் போய் அங்க உட்காரும் போது அவனோட பேக் அந்த சோஃபா மேல வச்சுட்டு போயிட்டான். சரின்னு அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டைலா பண்றோம்னு நினைச்சு அந்த பேக் நான் இப்படி போட்டேங்க. ஆனா அந்த பேக் பைபிள ஓப்பனா வச்சிருக்கான். ஸோ ஓப்பன் ஆகி அது போய் ஒரு இடத்துல விழுந்துச்சு. ஐ வாஸ் லைக், ரயானே சாரிடா, ஓப்பனா இருக்காதுன்னு தெரிஞ்சு நான் வந்து அப்படியே ஒரு ஷாக் நிலைமையில இருக்கும்போது, அக்கா அதெல்லாம் பரவாயில்லக்கான்னு இருங்க ரைட் ஹேண்ட்ல ப்ராமிஸ் பண்றேன், கடவுள் மேல சத்தியமா அவன் தாங்க அந்த பேக்கை தூக்குனான். அவன் அந்த பேக்கை தூக்கும் போது அதுல இருந்த பர்ஃப்யூம் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த ரூமே பிலீவ் மீ, இன்னைக்கு அந்த ரூம்குள்ள போனாலும் அது மணக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃப்யூம், ஆல்மோஸ்ட் ஃபுல் பாட்டில் இருந்துச்சு, அது உடஞ்சிருச்சு. ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் அவன்கிட்ட, டே ஒழுங்கா நான் அந்த பேக்கை தூக்கியிருந்தேன்னா நான் ஜாகிரதையா தூக்கியிருப்பேன், நீ தான் அவசரமா தூக்கினா அதனால்தான் பர்ஃப்யூம் பாட்டில் உடஞ்சிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அவன் வந்துக்கா நீங்க தான் பேக்கே தூக்கி போட்டீங்க, நீங்க தான் உடச்சிங்கன்னு அவனும். நாங்கள் ஒரு கேம் மாதிரி லாஸ்ட் டே வரைக்கும் விளையாடிட்டு இருந்தோம். ஆனால் the truth is I felt really bad. என்ன வேணா இருக்கட்டும், நான் போட்டதுனால தான் அது உடஞ்சிடுச்சு, நான் தான் அவனுக்கு ஒரு புது பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தமிழும் சரஸ்வதி முடிஞ்ச ஒரு 2 daysலயே ஐ பிளான் திஸ், பிகாஸ் ஐ வாஸ் லைக் அப்புறம் நினைச்சா அது நடக்கவே நடக்காது. எனக்கு வந்து பாய்ஸ் பர்ஃப்யூம் பத்தி கொஞ்சம் நாலேஜ் இருக்குங்க, இருந்தாலும் இவன் ஒரு பேய் மாதிரி. நான் ஒன்று வாங்கி கொடுத்து அப்புறம் அது அவனுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, நீயே வாடா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி
EAல இருக்கிற செஃபோரா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசமான பிளேஸ் அதுதான். எத்தனை பேர் என்ன வாங்கணும்னு சொன்னாலும் நான் அவங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவேன். ஸோ அதனால அங்க அவனை கூட்டிட்டு போனேன். போகும்போது ஆக்சுவலி ஒரு பெர்ஃப்யூம் வாங்கலாம் தாங்க போனேன். பட் ஐ எண்டட் அப் ஹேவிங் சச் அ கிரேட் டே ஈவினிங் வித் ஹிம். ஸோ அங்கே நடந்தது எல்லாமே நான் வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். 5 நிமிஷத்துக்கு இன்ட்ரடக்ஷன். ஓ மை காட். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி என்ன பாரு. என்ன பாருடா, உன்னை பார்க்காதடா. பார்க்க முடியலக்கா. பாருடா, ஏதாவது நோட்டீஸ் பண்ணு. ஹேர்கட். நோ. நான் அப்படி பார்க்கறேன். நோஸ். பாத்தீங்களா? நல்லா இருக்கா? நைஸ். உண்மையா சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் உன்னை பார்க்கிறது நிறுத்து. செல்ஃப் ஆப்செஸ். மூஞ்சி தான் பார்க்கறேன்னு தெளிவா தெரியுது. சூப்பர்க்கா. நல்லா இருக்கடா? நல்லா இருக்கு. கியூட்டாக்கா? ஓகே தேங்க்ஸ். நான் தான் ஃபர்ஸ்ட் யார தெரியுமா எனக்கு பிடிச்சது இத போட்டு அனிமல் படத்துல. ஐயோ அவங்க பாபி நம்பர் 2 பாபி. ஆமா அவங்க போட்டுதாங்க. அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. சரி வாங்க போலாம். அப்ப நீ என்ன சொல்ல வர? அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. நீ என்ன சொல்ல? அவங்களுக்கு பயங்கரமா இருக்குதா? பயங்கரமா இருக்கு. உன் கண்ணெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. வா. எம்பாரசிங்கா ட்ரீட். ஹாய். ஸோ செஃபோராவுக்கு வந்திருக்கேன் நான். EAல இருக்கிறதுக்கு. இவங்க தான் ஐஸ்வர்யா. ப்ளீஸ் இவங்க கிட்ட ஃப்ரீ பவுச் கேட்காதீங்க. ஏன்னா இவங்க கிட்ட உண்மையாவே இல்லை பவுச்சஸ். சாரி, இந்த vlogலாம் பார்த்து எல்லாரும் வந்து கேட்குறீங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ, ஐ எம் டச்ட். பட் பாவம் ஐஸ்வர்யா, ப்ளீஸ் லீவ் ஹர் அலோன். ஃப்ரீயா இருந்தா அவங்களே கொடுப்பாங்க. காட் ப்ராமிஸ். கண்டிப்பா. ஹலோ சார். ஹாய். 480க்கு மேல எடுத்து 440க்கு மேல எடுத்தா கீ செயினா. எனக்கு கீ செயின் வாங்கிட்டா. கீ செயின் உங்களுக்கு வாங்கி எப்படி வாங்க. ஓகே. Alright, you guys, so here we go. We are having the target of 440. So let me see. Ready? Yes. Okay, and your score is 334. Okay, one more chance. One more chance. Okay, Kurtilla. So here we go. And in the Vati, we want 440. Okay, ready? Good to go. And the score is yay! 474. Awesome. டேய் என்னடா? Thank you. ஸ்ட்ரென்த் அண்ட் ரகசியம் சொல்லு. நட்சத்திரம் என்ன அரைஞ்சாங்க ஒரு செட்ல அப்ப சீன்ல. அப்போ அந்த வெறியை வந்து நான் இங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கேன். அவங்கள அடிக்க முடியாது. நான் கேட்டேன் ரைட்டர் கிட்ட சீன் ஏதாச்சும் வைங்கட்டு. இல்லப்பா வேணாம், அது வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா இருக்கும் கேர்ள்ஸ் மேல கை வச்சா அப்படின்னாரு. சரி ஓகே சார், ஆஃப் ஸ்கிரீனே பாத்துக்கிறேன். ஆன் ஸ்கிரீன் அப்ப பாத்தீங்களா ரீல்ஸ்லலாம் வந்து இவன் ஏதோ விமனை லவ் பண்ற மாதிரி ரொம்ப சாந்தமான பையன் மாதிரி காட்டுறான்ல. நான் ஒரிஜினல் சுயரூபம் இதுதான். இவனுக்கு லேடி ஓகேவா? விமனை லவ் பண்ணுவேன். இது வந்து யமன். டேய் என்னடா கொஞ்சம் கூட ஒரு அக்கறை பாசம் இல்ல. எதுக்கு அக்கறை இருக்கணும்? எதுக்கு பாசம் இருக்கணும்? இல்ல எனக்கு புரியல. அப்ப எதுக்குடா என்ன அக்கான்னு கூப்பிடுற? அக்கான்ற ஒரு வார்த்தைக்கே உனக்கு மதிப்பு இல்ல. நடிக்காத. அதெல்லாம் சீரியல்ல நடி. நாளைக்கு ஷூட்டிங் போயிட்டு இப்ப இங்க எதுக்கு இவ்வளவு நடிக்கிற? இவனோட பிரச்சனை என்ன தெரியுமா? செல்ஃப் கேமரால நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண கூடாது. நான் என்ன பேசுறேன்னு கவனிக்க மாட்டான். நான் போன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கோபுரம் எடுத்துட்டு வந்தா ஒரு போன் வச்சா கூட நீ மத்தவங்கள தான் பார்த்து பேசுற. இப்ப நான் உன்னை பார்த்து பேசுறேன்ல. வேற எங்கேயாச்சும் பார்த்து பேசுறேன். இப்ப பாருங்களேன், அவனோட பெஸ்ட் ப்ரொஃபைல் எல்லாம் காட்டுறான். அந்த பக்கம் திரும்பிட்டான். திடீர்னு இதுதான் பெஸ்ட் ப்ரொஃபைல் தெரிஞ்சோடனே இந்த பக்கம் திரும்புறான். அந்த கடைக்கு போலாமாக்கா? என்ன கடை? என்னது அது? அந்த பக்கம் நீங்க பாக்க வைக்கிறதுக்கு அதான் சொன்னேன். ஏய் நீ ரொம்ப ரூடா பேசுறப்படா. ரூட் இல்ல. பின்ன என்ன? என்ன பத்தி ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை சொன்னா என்னடா உனக்கு? மூக்குத்தி செம்மையா இருக்கு. மூக்குத்தி நல்லா இருக்கு. அப்புறம் இது எனக்காக வந்து நட்சத்திராக்கு வந்து ஒரு பெர்ஃப்யூம் வாங்கிட்டு. ஐயோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல ஒன்னும் சொல்ல வேணாம். எனக்கு பதிலுக்கு ஏதாவது வாங்கிட்டா. இதுதான் சொல்லவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஹாய். இப்போ நட்சத்திராக்காவுக்கு நான் எங்க வந்து பாத்தீங்கன்னா முடிய விடுறா. அந்த கடை பேர் வந்து நான் தப்பா சொல்றேன்னு சொன்னேன். இல்ல நான் வந்து வேலம்மாள் ஸ்கூல்ல தாங்க படிச்சேன். பரவாயில்ல, அங்க நல்லா தான் கத்து கொடுப்பாங்க. நீ சரியா கத்துக்கல. நான் சரியா கத்துக்கல. நான் ஒரு 495 மார்க் தான் எடுத்தேன் 10th. அதான் 5 மார்க்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சரி நீ சொல்லு, இந்த கடை பேர் என்ன? தியோபராமா. சரி நீங்க சொல்லுங்க. தியோப்ரோமா. தியோபராமா.
நீ மந்திர மாதிரி சொல்றடா. யோ ப்ரோ. தியோப்ரோமா சொல்லு. தியோப்ரோமா. ரெட் வெல்வெட் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ரௌனி ஓவரோல் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு சிக்கன் கீம் ரோல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் நட்சத்திராக்கா வந்து வீகன், அவங்க முன்னாடியே சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் வந்து சிக்கன் ரோல் ஆர்டர் பண்ணேன். எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. பரவாயில்ல. ஏய் என்னடா அர்ஜுனை விட வில்லனா இதுல தான்டா இருக்க நீ இந்த vlogல. சரி அவங்க கேக்குறாங்க அதே கை காட்டுங்க. இவங்க வந்து இந்த கடையிலேயே வந்து நம்ம பீஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவா? Thank you, so sweet. அந்த ப்ரௌனில வந்து எண்ணெய் போட சொல்லி வர கேட்டிருக்காங்க, அது முடியாதுன்ட்டாங்க அவங்க. ஆக்டிங் ஃபேன்ஸ்க்கு வந்து சில எக்ஸ்பிரஷன் பண்ணிக்காங்க. ஆக்டிங் எனக்கு ஃபேன்ஸ் எனக்கு ஆக்டிங் மூலமா இருக்க மாட்டாங்க, சும்மா சொல்லுங்க. ஏன் இருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க அர்ஜுன். சரி அர்ஜுன் எப்படி கோவமா இருப்பாங்க? சரி சொல்லுங்க. சிரிப்பு அப்படியே சார். ஓகே ஓகே. சிரிப்பு பின்னாடி அவ்வளவு பேர் இருக்காங்க. சிரிப்பு இல்ல லவ். சரி நம்ம உட்காந்து பண்ணலாமா? லவ் வேற யாராச்சும் ஒருத்தருக்கு இருந்தா லவ்வா பார்க்கலாம். இந்த கை தான் லவ். இந்த கை தான். இப்ப சிரிப்பு மட்டும் தானா? சிரிப்பு வந்து அதுக்கு தேவையில்லை. லவ் அப்போ பண்றது நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க யாரெல்லாம் சீரியல் லவ் பண்றீங்களோ அவங்கள ஒரிஜினலா லவ் பண்றீங்க? இல்லக்கா, அப்படி இல்லக்கா. நான் சீரியல் வந்து வேற, ஒரிஜினல் வந்து வேற. அப்போ இப்ப லவ் பண்ணு. இந்த கை தான் உனக்கு லவ். என்ன அது அப்புறமா லவ் இந்த ரொமான்ஸ். இந்த கை தான் உன்னோட. சரி கோவம். இது நீ கேமரா உள்ளே பாரு. இல்ல உங்களை பார்த்தா தான் எனக்கு கோவம், அதனால உங்களே வந்து. பை தி வே இவனோட கோவம் நானே பண்றேன். எனக்கு மூக்கு வலிக்குதுடா அப்படி பண்ணா. ஐப்ரோஸ் சரி சாடா பாரு. சாடா ரியாக்ஷனே வர மாட்டேங்குது பக்கத்துல, சும்மாவே வர மாட்டேங்குது. நல்லா நடிக்கிறடா. சரி உன் புது சீரியல் பத்தி சொல்லலாமா? எஸ் சொல்லலாம், அஃபிஷியலாக சொல்லலாம். அண்ட் புது சீரியல் ஒன்று நடிக்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எல்லாரும் ஒரு வேர்டு வச்சுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ், கைஸ், மக்களே. நிறைய யூடியூபர்ஸ் நீங்கள் என்ன கூப்பிடுவீங்க? நான் சும்மா தான் சொல்லுவேன், தெரியல அப்பப்போ எல்லாமே சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இப்போ ஏதாச்சும் ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஹாய் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எல்லாரும் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கையோட கோல். அதுக்காக நம்ம என்ன நல்லது வேணாலும் பண்ணலாம், தப்பு பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். எங்கே பார்த்தீங்களா அப்படியே இந்த திருஷ்டிகளும் வாங்கி போட்டுக்கோங்க. யாராச்சும் உங்களை கண்ணு வைக்கிறாங்கன்னா ஓகே. நீ என்னை பற்றி தப்பாக சொன்னது இந்த யூனிவர்ஸுக்கே பொறுக்காம 2 பேர் அமிச்சிட்டாங்க இன்டர்வியூ பண்ண. இது சத்தியமாகவே கண்ணு வைக்கிறதுக்காக தான். அண்ட் அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க, ஆனால் நேற்றுலேருந்து தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் எனக்கு தெரியல. அண்ட் புது சீரியல் பற்றி சொல்ல போனால், நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனாக பண்ணுவேன். ஸோ இந்த அது சொன்னால் சிரிப்பாங்களே எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்ட்டு, லைட்டாக சில்லுன்னு ஒரு காதல், சூர்யா மாதிரி ஒரு கேரக்டர், சூர்யா சார் மாதிரி. ஸோ இந்த சீரியல் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக ஒரு பாசிட்டிவான கேரக்டர். நிறைய பேர் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்கன்ட்டு. நானே எனக்கு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணதால தான் இந்த பாசிட்டிவான கேரக்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஈகர் டு லுக் ஃபார்வர்ட் மை செல்ஃப் அஸ் அ பாசிட்டிவ் கேரக்டர். ஸோ இது வரைக்கும் அவன் வந்து அர்ஜுனா வாழ்ந்தான்ல, ஏன்னா அதான் அவனோட ஒரிஜினல் கேரக்டர். என்னது? சொல்றேன். என்னோட பேர் வந்து சேரன். அதில் எல்லாரும் என்ன வந்து சியான் தான் கூப்பிடுவாங்க. அம்மா ரியலி? இது எனக்கு நீ சொல்லவே இல்ல. ஓகே, சோ ஸ்வீட். சோ இவ்ளோ நாள் இவன் ஒரிஜினல் செல்ஃப் ஒரு கெட்டவனாவே நடிச்சான்ல, இப்போ வந்து மாத்தி ஏதாச்சும் உங்க பேட் ஜோக் போட்டா நான் வந்து அப்படி சிரிக்கிறேன். ஓகேவா? பட் நோ, ஆக்சுவலி இவன் வந்து அவனோட லுக் எல்லாம் காமிச்சான். சில பிடிஎஸ்லாம் நானும் பார்த்தேன். இட்ஸ் லுக்கிங் so good and I'm so happy because finally he gets to be himself. But இவன் ஏத்த மாதிரி he's such a young good kid. So அதுக்கு ஏத்த மாதிரி he's playing a role. And எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, so இது வந்து it's based on like an அக்கா தம்பி sentiment. And எனக்கு வந்து ஒரு தம்பியா இருந்தாலும் he's like so dear to me. அது எப்படி ஆச்சு நானே கொஞ்சம் யோசிச்சா கூட எனக்கு தெரியல. எப்பவுமே என்ன இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருக்கான். பட் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஒரு தம்பி மாதிரி.
ஆனா ஒண்ணுமே இல்ல, நீ தேவையே இல்ல. இதுக்கப்புறம் அவனை பத்தியே அவன் ரொம்ப செல்ஃப் லவ் பண்ணிப்பான். பட் எனிவேஸ், நியூ சீரியல் வந்து வரப்போகுது. அதோட பேர் என்ன? பனிவிலும் மலர் வரம். என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னான்? பனி மேல மலர். அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னால எப்படி புரிஞ்சு இதுக்கு அவங்க சங்கீத்தை சாட்சி நான் வேணா அவங்க கிட்ட கேட்டுட்டு சங்கீதே வந்து மேகி சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா அவங்களோட போஸ்ட் போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து மேகி போஸ்ட் இல்ல, பனி மேல மலர் விழும் தான் இவன் சொன்னான். பட் எனிவேஸ், பியூட்டிஃபுல் டைட்டில் அண்ட் பியூட்டிஃபுல் சீரியல். எல்லாரும் பாருங்க. இப்போ பாவம் இவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா இங்க சாப்பாடு இருந்துச்சு, சாப்பிட்டுலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களை ஒரு 10 செகண்ட்ஸ்ல வந்துரும்னு நினைக்கிறேன் கேம் விளையாடுறது. சோ இப்பவே நீங்க வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. வீடியோ தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஓட்ட மாட்டாங்க, பாப்பாங்க. நானே ஓட்டி தான் பாப்பேன் உங்க வீடியோ. அதனால நான் ஒரு ஆடியன்ஸா உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். ஹாய் காய்ஸ். என்ன சொன்னீங்க? ஹாய் எல்லாருக்கும். எல்லாருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபன் சிட்டிக்கு வந்திருக்கோம். ஃபன் சிட்டிக்கு கொஞ்சம் ரொம்ப போரிங்கான ஒரு பர்சன் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். மாத்தத சொல்லு. ஃபன் சிட்டிக்கு ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன் தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் விளையாட போகிறோம். இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இவ்வளவு நேரம் எனக்கு ஆன் ஸ்க்ரீன் வந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனிசம் இல்லை. அண்ட் இப்போ வந்து அவங்க வந்து பெட்டு கட்டியிருக்காங்க. எல்லா கேம்லையும் அவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு. அவங்க மூஞ்சில அந்த கறி எடுத்து பூசத்துக்காக தான் நான் கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கேன். ஓட்ட சட்டை. இவ்வளவு பெரிய சேனல்ல நடிக்கிறான், எத்தனை ஓட்ட பாரு. இதை தைச்சு கூட போடுறதுக்கு இது இல்ல. இதுதான் வயசானவங்க கூட வெளியே வரதே நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ட்ரெண்டே தெரிய மாட்டேங்குது. உன்னை விட நான் 5 வயசு தான் பெரியவன். 5. 6. நான் சொல்லிட்டேன் நீ எப்ப பிறந்தேன்னு. இப்போ உங்க வயசு நிறைய பேருக்கு தெரியும். எல்லாரும் உங்க வயசு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என் வயசு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என் வயசு விக்கிபீடியால தப்பு. ஆமா, 3 வருஷம் கம்மியா தான். ஸோ விளையாட போறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களோட ஃபேவரட் யாருன்னு கீழே ஆனா யார் ஜெயிச்சாலும் gift எனக்கு தான். போறோம். 1 ஏய் அடிடா. என்ன டஃப்பா போதே. போச்சு போல ஈக்குவல் 6. ஃபுல்லா போங்க கையில வச்சு போட்டுட்டு இருக்காங்க. நான் இப்படிலாம் இவ்வளோ கேவலமா விளையாடுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபுல்லா சீட்டிங். ஆனா ஓகே, பரவாயில்ல. 6 வந்திருக்கோம். யாரும் தோக்கல, அது நல்ல விஷயம் தான். ஆனா நான் உங்க எல்லாரையும் அர்ஜுன் ஃபேன்ஸ்லாம் யார் எல்லாரையும் நான் ஜெயிக்க வைப்பேன். இது என் மேல சத்தியம். இப்போ நாங்க ஒரு பேய் வீட்டுக்கு வந்திருக்கோம். பேய் வீடுல நட்சத்திரா கூட இன்னொரு ஹவுஸ் ஆஃப் டெட். எனக்கே லைட்டா பேய்னா பயந்தா. ஒன்னாவது காடுங்கடா. நல்ல கன் இது. ஐயோ கஷ்டப்பட்டு என்கிட்ட இருந்த கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி புல்லட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவனை காப்பாத்திட்டேன். உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துருக்கும்னு. நான் சொன்னதே இங்க பாருங்க, நிஜமாவே அது கை வைக்கணும். இங்க பாருங்க, ராகவ் ப்ரோ வந்து எட்டி பார்த்து போயிருக்காங்க ப்ரோ. ஆனா இந்த கேம் ஓகே, நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. ஷேர் ஹாக்கி வாஸ் ஃபார் பெட்டர். எனக்கு ஷேர் ஹாக்கி தான் பிடிச்சது. நெக்ஸ்ட் கேம்ஸ்லாம் சந்திக்கும் வரை இதுல இவன் பேர் வேற வந்துச்சு, ரயான். என் பேர் கேட் அண்ட் ரயான். ஆனா நான் தான் ரயான், இவன் கேட். வா வெளில வா. நாங்க பாஸ்கெட் பால் விளையாட போறோம். டீம் ஒர்க்ன்றதால அவங்க நான் நிஜமாவே ஹெல்ப் பண்ணேன்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க. ஸ்டார்ட் பிரஸ் பண்ற yellow கலர். அந்த yellow கலர் பட்டன் அழுத்து. தேங்க்ஸ் ரயான். ரொம்ப க்ளோ ஆகுதுடா, அப்படியே ஒரே க்ளோயிங்கா இருக்குடா ரயான். ரெண்டு கை யூஸ் பண்ணோம். வேலைக்கே ஆகாது, வேஸ்டா இருக்கு.
எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Nice job. We'll see you again soon. நான் எவ்வளோ டிக்கெட் வாங்கினேன்? ஆ நான் எவ்வளோ டிக்கெட் வாங்கினேன்? அவன் எவ்வளவு ஸ்டைலா ஆடுறான். நீ இவங்க ஆடுறப்ப எப்படி இருந்துச்சு நீங்களே கீழே போட்டுருக்கு. அது கப்படிக்குதுடா. பயங்கரமா ஆடுனா அந்த மாதிரி ஆடுவீங்கன்னு நினைச்சா ஒரு பெரிய பிளேயர் மாதிரி போனாங்க. பயங்கரமான பிளேயர் மாதிரி ஆடுறேன். ஆடுறது நீங்களே பாத்தீங்க, நாங்களும் தான் பார்த்தோம். அவங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய பிளேயர் இருக்கு. டீலோ நோ டீல். நீ இந்த கேம் பாத்துக்கிட்டியா? பாத்துக்கிறேன். டீலா நோ டீலா. டீலா நோ டீலா. டீலா வரல. நம்மள்டா. நம்ம 6 தான வச்சோம், 7 ஓபன் பண்ணாங்க. டேய் அதுதான் 150. நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண கேஸ் அவங்க தனியா எடுத்து வச்சிட்டாங்கடா. இன்னொரு தடவை அல்லமா 6 சூஸ் பண்ணலாம். என்ன சொல்ற? உங்ககிட்ட இன்னும் 700 இருக்கு. இன்னும் 7 கேம்ஸ் இருக்கு. இப்போ நாங்க ப்ராப்பரா இந்த கேம் விளையாட போறோம். 6 தானடா நம்ம சூஸ் பண்ண போறோம். ஆமா. எதுவா இருந்தாலும் 6. எதுவா இருந்தாலும் 6 தான். எதை எங்க மாத்தினாலும் 6 தான் 500 இருக்க போது எனக்கு தெரியும். மேனிஃபெஸ்டிங் இட். பண்ணியாச்சு. அக்கா விளையாடுறதே வேஸ்ட்டுக்கா. போ என்ன ஆஃபர் கொடுக்குறானோ 35 வேணாக்கா. 20 ஓகே ஓகே. நம்மளுக்கு இன்னும் இந்த கேம் புரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் நம்ம கேஸ். ஓகே அதே தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுமே. அப்ப நம்மளுக்கு 150 தானே வந்திருக்கணும். நம்ம செலக்ட் பண்ணதுல 10 தான இருக்குது. ஆஹா 7 திறந்தாங்க. அதான் 7ல தான் 150. ஏன் வந்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்க 86 டிக்கெட்லாம் கொடுத்தாங்க. நக்கலா வேணான்னு சொன்னோம். இப்ப 10 டிக்கெட் கூட கொடுக்க மாட்டானுங்க. கார் ஓட்ட போறோம். செலக்ட் பண்ற ஏதாவது ஃபர்ஸ்ட். ஏய் ரயான். கியர் போடுறா. சைடுல இருக்கு பாரு, ரைட்ல. நான் ரவுண்ட் கட்டறேன். என்னடா? நானும் வந்தேன்டா. போன தடவையே பரவாயில்ல 60 டிக்கெட்டா வந்துச்சு. 150 500. ஓகே 600 வேணுமா? 500 போதும். பென்சில் பாக்ஸ் தான் போறோம். டேய் உட்கார். நானே இதுக்கு நீ வேண்டாமே ஆடிருக்கலாம். ரோலிங். உங்களோட எடிட்டர் யார் அந்த கேமராமேன் கேட்பாரு. ஹார்ட் லக். இந்த ப்ளூ கலர் மட்டும் தான் 500 டிக்கெட்ஸ். ஓ 4 டிக்கெட்ஸ். அப்ப வேஸ்ட் காது. அதுக்கு இதுவே பெட்டர் 40 டிக்கெட்ஸ். 483 டிக்கெட்ஸ் நாங்க ஜெயிச்சோம். அதுக்கு ரயான் சூஸ் பண்ண கிஃப்ட்.
டெலஸ்கோப் வச்சிருவேன்னு நினைக்கிறேன் நான். ஏதாவது தெரியுதா அதுல வித்தியாசமா? வேணாம், உனக்கு வேணுமா? ஸோ பாய். இன்னைக்கியோட vlog வந்து முடிஞ்சிச்சு அண்ட் ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு டே. அண்ட் நட்சத்திரா அக்கா கூட வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே தெரில. லைக் 5 hours 4 hours எப்படி போச்சுன்னே தெரில. எவ்வளோ hours ஆச்சு டைம்? இப்போ 10 ஆகும். எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவோம்? 6 o'clock தான் வந்த நீ. 5:45. ஓகே. 4 hours ஆயிடுச்சு. 9:45 எப்படி அப்படி போயிடுச்சு 4 hours. நீ சொன்னா கூட எனக்கு நம்புற மாதிரியே இல்லடா. இல்ல செம ஃபாஸ்டா போயிடுச்சு. இன்னைக்கு தான் ஆக்சுவலா சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் நட்சத்திரம் ஹேங் அவுட்டே பண்றோம். இல்ல ஆக்சுவலி ஓகே, பட் ஐ ஆல்சோ ஹேட் ஃபன். Thank you. பாய் गाइस. சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அர்ஜுன் தான் உங்க ஃபேவரட் கமெண்ட் பண்ணுங்க. That this video comes to an end. இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஆனஸ்ட்லி ஐ ஹேட் அ கிரேட் ஈவினிங் வித் ஹிம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் போகணும்னு நினச்சி இன்னை வரைக்கும் அது நடக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி we should make a plan and meet. But I'm so happy for him. ஏன்னா a lot of good things are happening for him and he's a very very hard working boy. அவன் ரொம்ப annoying, ரொம்ப இரிட்டேட்டிங். ஒரு நல்ல வார்த்தை அவனை சொல்ல வைக்கிறதுங்கிறது மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுற மாதிரி அவ்வளோ கஷ்டமான ஒரு டாஸ்க். பட் என்ன இருந்தாலும் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ் தட் ஐவ் சீன். அண்ட் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக கரியர்னு இருந்து நான் ஆக்சுவலி என்னோட ஃபுல் கரியரில் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக லைக் டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக 3 பேரை பார்த்துருக்கேன். யாருன்னு சொல்லவா? நம்பர் 1 ஓகே, அருண் பிரசாத். அவர் தான் பாரதி கண்ணம்மாவில் ஃபர்ஸ்ட் இல்லை, அவர் தான் ஃபுல்லாகவே இருந்தார். கண்ணம்மா தான் மாறினாங்க. பாரதியாக அவர் தான் இருந்தார். சீசன் 1 ஆஃப் பாரதி கண்ணம்மாவில் நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணினோம். ஸோ அப்போ ஐ ரிமெம்பர் அவரை பார்த்து நான் நினச்சேன்ப்பா, என்ன இவருக்கு சினிமா மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ ஆசை. லைக் யூனோ மனசார அவர் வந்து நிறைய சாதிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்ட ஒரு பர்சன் அருண் பிரசாத். ஓ மை காட், புனித்தோட ஹீரோஸ் எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு. அடுத்ததா ஹாய், என்ன வந்துட்டான வர. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஒரு யூடியூப்ல நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன்ட்டு. பிகாஸ் நான் எப்பெல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறேனோ அப்போ தான் ஷேர் பண்ணுறேன்ட்டு. பட் லிட்ரலி ஐம் வண்டரிங், நான் வீட்டில் சாப்பிட்றதுலாம் உங்களுக்கு போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? நான் ஒரு இடத்துக்கு போய் அங்கே சாப்பிடும்போது அதை போட்டால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுவேன். பட் எனிவேஸ் கமிங் பேக். அடுத்தது அஸ்வின். நான் வந்து என்னோட செகண்ட் கண்ணவீசி சாங், குக் வித் கோமாளி, அப்புறம் நிறைய படம் அவர் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து ஹீ லவ்ஸ் சினிமா அண்ட் ஹி வாஸ் ஸோ டெடிக்கேட்டட். லைக் அந்த ஷூட்டிங்கில் நாங்கள் ஒரு 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 12 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கும்னா 8 மணி நேரமும் அவர் அதை பற்றியே தான் யோசிப்பார், டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாமல். அண்ட் அதுக்கப்புறம் ரயான் இஸ் ஆல்சோ லைக் தட். ரயான் ஹேஸ் ஜீரோ distractions and is all about cinema, like you know ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் லவ் சினிமாங்கிற மாதிரி. அண்ட் ஹீஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தேட். கரெக்டா இல்லை ஓவராக அவனை புகழ நான் யோசிக்கிறேன். பட் ஐ திங்க் அவனோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தாங்க அவனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஹீஸ் கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங். நிறைய அவனோட அப்கமிங் லைன் அப்லாம் எனக்கு தெரியும். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஸோ அதுக்கெல்லாம் அவனுக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட்டு, நல்லா இருக்கட்டும். அண்ட் உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. அண்ட் யா, ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. இப்போ இல்லை, இந்த ரயானுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தெல்லாம் பிறக்கும்போதெல்லாம் கூட நான் இதெல்லாம் காட்டலாம்ல, இதை பாருங்க உங்கள் அப்பா எப்படி இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். பிகாஸ் நான் வீடியோ எடுக்கிற பிளான்லேயே அங்கே போகலங்க. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருந்தீங்க, இன்ட்ரடக்ஷனும் எடுத்துருக்க மாட்டேன், ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு சின்ன கிளிப் என் மூக்குத்திக்கு எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத ரெக்கார்ட் பண்ணலாமே நான் ஆரம்பித்து அந்த ஃபுல் பிளேஸை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் யா, I'm so happy I did that and I shared it with you as well. So கூடிய சீக்கிரம் இன்னொரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, until then virtual hugs உங்கள் எல்லாருக்குமே and see you soon. Bye.